தீபாவளினாலே முறுக்கு, அதிரசம், தட்டை தான். இதெல்லாம் இல்லாத தீபாவளிலாம் என்னங்க தீபாவளின்ற மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இதெல்லாம் வீட்டில் தீபாவளிக்கு 1 வாரம் முன்னாடியிலேருந்தே அம்மா ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சதுமே எனக்கு அந்த தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நாஸ்டாலஜிக் தீபாவளி மெமரிஸ்லாம் இப்போ நினச்சாலும் இனிக்கிற ஞாபகமாக இருக்குது எனக்கு. வருஷத்தில் ஒரு டைம் ட்ரெஸ்ஸு, அதுவும் 1 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து ஆச்சி, சித்தி, பக்கத்து வீட்டு அக்கான்னு எல்லாருக்கிட்டேயும் காட்டி தீபாவளி அன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் வெந்நீரில் குளித்து சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த மஞ்சள் தடவின புது ட்ரெஸ் போட்டுட்டு ஊரையே ஒரு சுற்றிட்டு வந்தால் வர அந்த சந்தோஷமே வேறு. இப்போ 3000 5000த்துக்கு துணி எடுத்து போட்டுக்கிட்டா கூட அந்த சந்தோஷம் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் என் பொண்ணுகிட்ட சொன்னால் ஏதோ அந்த காலத்தில் நான் நடந்த கதையை சொல்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பா. ஸோ முடிஞ்ச அளவு அந்த நாஸ்டாலஜிக்கான தீபாவளி மெமரிஸை என் பிள்ளைங்களுக்கு வருஷம் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். வீட்டிலையே அந்த ட்ரெடிஷ்னல் பலகாரமெல்லாம் செஞ்சு கொடுத்து அதில் அவங்கள என்கேஜ் பண்ணி அந்த ஃபீலை அவங்களுக்கு நான் கொண்டு வருவேன். என் கூட அவளும் சேர்ந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாள். அவளும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறப்போ அவள் வழியாக நான் என்னை பார்க்குற மாதிரியே தோணும். அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன், என்னெல்லாம் யோசித்தேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதன் வழி எனது கனா காண சொல்லியதே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபீல் கிடைக்கும். அப்போது தீபாவளி அன்றைக்கி நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தாலும் தீபாவளி முடிஞ்சு ஒரு 6 நாள் கழித்து அம்மா அது தீர்ந்துடுச்சா இது தீர்ந்துடுச்சா அப்படின்ற அளவுக்கு தகட்ட சாப்பிட்டு அதுவும் செரிச்சு போகிற குழந்தையாக இருக்கிறப்போ உள்ள மெமரிஸ்லாம் நமக்கு அம்மா வருஷத்தில் 1 டைம் தர ஸ்வீட் செட்டில்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ண ஹேண்ட்மேட் முறுக்கு, கைமுறுக்கு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதனால தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். இதெல்லாம் ஹேண்ட்மேடுன்றதால இதோட மவுசு என்றைக்குமே இருக்கும். அதனால தான் எனக்கு கூட மேபி அந்த மெமரிஸ் மறக்கலையோ என்னவோ தெரியலை. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ நல்லா உட்காந்து பண்ணி அதை சாப்பிட்றப்போ இருக்கிற ஃபீல் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எந்த ஸ்வீட்லேயுமே நமக்கு வராது. ஹேண்ட்மேட் முறுக்கு சில பேருக்கு பர்ஃபெக்டாக செய்ய வராது, பட் செய்ய வந்துடும். பட் அது இன்றைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட். ஸோ அது யாருக்கும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி தேவைப்பட்டால் மேலே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற அதிரசம், முறுக்கு, அதுக்கப்புறமா தட்டை, இந்த ரெசிபி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதிரசம்லாம் ரொம்ப சாஃப்டாக வர்றது எப்படி அப்படின்றதுக்கு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 டிப்ஸோடு நான் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நாஸ்டாலஜிக் தீபாவளி மெமரிஸ் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன் நம்மளை மாதிரி இப்போ எத்தனை பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு. தேங்க்யூ.